Hi. It's time for part 4 of our Diwali celebration. ஸோ பெங்களூர் போகிற எல்லாருக்குமே கண்டிப்பாக மங்களத்தை தெரிஞ்சிருக்கும். யாரா அந்த மங்களம் தானே கேட்குறீங்க? இந்த ஹோட்டல் தான். வெஜ் அண்ட் நான்வெஜ் ரெண்டுமே வந்து இருக்குது. ஆனால் நான் வந்து வெஜ்ஜு சாப்பிட்டதில்லை, வெறும் நான்வெஜ் மட்டும் சாப்பிட்ருக்கோம். ஸோ செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக அந்த பக்கம் போனீங்கன்னா சும்மா ஒரு லைட்டாக ஒரு ஃப்ரைட் ரைஸ் ஆச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையாகவே சூப்பராக இருக்கும். நான்வெஜ் வந்து அல்டிமேட்டாக இருக்குது. ஸோ மங்களத்தை பார்க்காம நம்ம போகிறோம் அப்படின்னா அது அந்த காரியம் வந்து மங்களகரமாகவே இருக்காது. அந்த அளவுக்கு ஃபீல் ஆகும். ஏன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் சாப்பாடு எல்லாமே. நான் வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ் மீல்ஸ் தான் வாங்கியிருந்தேன். ஏன்னா அதில் எல்லாமே கொடுப்பாங்க. ஒரு 10 ஐட்டம் கொடுப்பாங்க. செம்மையாக இருக்கும். ஸோ நான்வெஜ் மீல்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையாக வேறு லெவலில் இருக்குது. என்ன தான் ஃபுல்லாக நான்வெஜ் வெளுத்து வாங்கினாலும் கடைசியாக ஒரு ஸ்வீட்டாக ஏதோ ஒன்று சாப்பிட்டா தான் நல்லா இருக்குது. ஸோ நான் வந்து ஜிகர்தண்டா ட்ரை பண்ணேன். இது கொஞ்சம் சுமார் தான். நான் ஆல்ரெடி கிளாஸு பீங்கான் அது மாதிரிலாம் பயங்கர பைத்தியம். ஸோ என் கண்ணுக்கு கரெக்டாக பட்டுடுச்சு. ஸோ இந்த மாதிரி கடையில் வந்து தயவு செஞ்சு வாங்குங்க. ஏன்னா இங்கே ரொம்பவே அஃபோர்டபுளாக இருக்குது ப்ரைஸு. இந்த ஓரல் கல்லே பார்த்திங்கன்னா வெறும் 150க்கு தான் வாங்கினோம். ஆனால் கண்டிப்பாக சென்னையில் இந்த ரேட்டுக்கு வாங்கவே முடியாது. ஸோ நம்ம ஏரியா வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேர் வாணியம்பாடி அதெல்லாம் பார்த்ததுமே ஒரு மாதிரி மனசு நிறைவாக இருக்கு. ஐயோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஏரியா வரப்போகுது அப்படின்ட்டு. ஸோ ஜஷ்ஷுக்கு வந்து ஒரு கடையில் ரைட்டிங் டேபிள் பார்த்தோம். பட் பிளாஸ்டிக்கில் தான் கிடச்சது. எங்களுக்கு வந்து உட்டில் தான் வேணும். அதனால் அதை வாங்கலை, அப்படியே விட்டு வந்தாச்சு. வேறு கடையில் பார்க்கலான்ட்டு வீட்டுக்கு வந்தால் என்னுடைய அக்கா பசங்க வந்திருந்தாங்க. ஸோ அவங்க கூட ஜாலியாக தீபாவளி செலிப்ரேட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்மளுடைய கடமைகள் நிறைய இருக்குது அப்படின்றதுனால மாமியார் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இது வந்து திருப்பத்தூர் மார்க்கெட்டில் வாங்கின காய் தான். ஸோ இந்த மார்க்கெட்டில் நான் கால் பதிச்சு ரொம்ப வருஷம் ஆகுது. இது நான் படித்த காலேஜ், சேக்ரட் ஹார்ட் காலேஜ். ஸோ இதெல்லாம் பார்த்ததும் ஞாபகம் வருதேன்ற பாட்டு தான் பின்னாடி ஓடிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த வருஷத்தோட என்னோடய லாஸ்ட் தீபாவளி செலிப்ரேஷன் வந்து இங்கே தான். இதோடு வந்து எல்லாம் மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு சென்னை பக்கம் கிளம்ப வேண்டியது தான். ஸோ என்னோடய தீபாவளி வந்து ரொம்ப நல்லா போச்சு. ஸோ அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.